கிளம்புங்க போலாம். என்ன சமர்த்தா? நீங்க பயந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க. அக்கா கிட்ட மாமா உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காரு. அத உண்மை நம்பி அக்கா உங்ககிட்ட பழக கூடாது, போன்ல கூட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. பேசுறதுக்கே அனுமதி இல்லைன்னா கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிப்பாங்க? அதான் உங்களோட வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அமிர்தா, டென்ஷன் ஆகாம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? வீட்டை விட்டு வெளியே வருது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அவசரப்பட்டு வந்துட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் அவசரப்படலைங்க. நைட்டு ஃபுல்லா நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க போலாம். சரி வா. என்ன இவ்வளவு ஆளை காணோம்? என்னடி மா, அமர்தா எங்க? ஓ ரூம்ல தானே படுத்துட்டு இருந்த, என்ன போய் கேக்குற? பாத்ரூம்ல இருக்காளா பாரு. அமர்தா, என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? தீபா, ஏய் என்னடி, எது கலற? அமிர்தா எங்க? அமிர்தா, அமிர்தா, ஏய் போய் எங்க இருக்கான்னு பாரு. வேண்டாமா. அவ வீட்ல எங்கேயும் இருக்க மாட்டா. தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஏய் என்னடி சொல்ற? வயசு பொண்ணு வீட்ல இருக்க மாட்டா, தேடினாலும் கிடைக்க மாட்டானா? அதுக்கு என்னடி அர்த்தம்? அவ வீட்டை விட்டு போயிட்டாமா. தீபா, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? நீ ஏதாவது திட்டினியா? அவளோட சண்டை போட்டியா? பின்ன வீட்டை விட்டு போற அளவுக்கு அவளுக்கு என்னடி பிரச்சனை? படிக்கிற இடத்துல டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? இல்லம்மா, அவ வீட்டுக்கு அடங்காம திமிர் எடுத்து போயிருக்கா. ஆதின ஒரு பையன் கூட அவ பழகிட்டு இருந்தா. இப்ப அவனை தெரிஞ்ச பையன் பண்ணோட சந்தேகமா இருக்கு. அம்மா, 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 சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, அம்மா, எந்திரிம்மா, அம்மா. இந்தக்கா. அம்மா, 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 எந்திரிம்மா. தண்ணி குடி. இது எப்படி? அம்மா, அம்மா. ஏய் என்னடி சொன்ன? என் பொண்ணு எவனோடய பழகிட்டு இருந்தாளா? நம்ப முடியலடி. என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாமா. யாரு? யாரடி அந்த பையன்? எத்தனை நாள பழக்கம்? இப்போ கொஞ்ச நாளாதாம்மா. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு நான் புத்திமதி சொன்னேன். அதையும் மீறி போயிட்டாமா. ஓ, உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? ஏன்டி என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லாம விட்ட? அழுதுமா. நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிருந்தா நான் கைய கால உடைச்சு வீட்லயே உட்கார வச்சிருப்பேன்ல. அவ வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா சொல்றேன். அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. நான் புத்திமதி சொன்னா அவன் மனசு மாறிடுவான்னு நினைச்சேன். ஆனா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லடி. இவ அப்படி பண்ணிருக்க மாட்டா.
இவ அவன் கூட தான் போனது எதை வச்சு சொல்ற? அவகிட்ட பழகாத பார்க்காத பேசாதன்னு நைட்டு தாமா அவளுக்கு அட்வைஸ் பண்ண. இப்ப அவ இல்லனா என்ன அர்த்தம்? கடவுளே, அவ ஏன் இப்படி பண்ணா? இது வெளியே தெரிஞ்ச மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே. பெத்தவ கூட பிறந்தவங்க எல்லாரையும் தூக்கி போட அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. அவ கால்ல விழுந்து அது தடுத்திருப்பல, ஏன்னு சொல்லல? அக்கம் பக்கத்துல அவ எங்கன்னு கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? நம்ம எல்லாரையும் தலைகுடி வச்சுட்டு போயிட்டாலே பாவி. மா, அழாதம்மா. மா, அழாதம்மா. அழாதம்மா. வயசு பொண்ணு வீட்டு விட்டு ஓடி போயிட்டான்னா பாக்குறவங்க இடத்துல காரியத்து போவாங்க. அவ புத்தி இல்லாம இப்படி பண்ணிட்டாமா. இதுக்காக அவ நிச்சயமா ஃபீல் பண்ணுவா. பண்ணுனது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளே வருவாமா. அறிவு இருக்காடி உனக்கு? அவளா வருவான்னு நீ இங்கே உட்காந்துட்டு இருப்பியா? 4 பேருக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள அவ இங்க வந்து ஆகணும், வரணும். நீ என்ன பண்ணுவியே தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல அவ இங்க வந்து ஆகணும், வரணும். நீ என்ன பண்ணுவியே தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல அவ இங்க வந்து ஆகணும். போ, போய் தேடி கூட்டிட்டு வா அவளை. அவன் யாரு? அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் போறேன். அம்மா, அம்மா அவசரப்படாதம்மா. நான் போய் தேடுறேன். நீ தைரியமா இரு. கடவுளே, ஐயோ, நான் அவளை நல்லா தானே வளர்த்தேன். இப்படி மானத்தை கெடுத்துட்டு போயிட்டாளே. அம்மா, அம்மா அழாதம்மா. தீபா எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கா? சொல்லு தீபா. பிரபாகர், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இப்பவே எங்க வீட்டுக்கு வர முடியுமா? தீபா என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? ஹலோ தீபா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டா பிரபாகர். என்ன சொல்ற நீ? அவ ஏன் வீட்டை விட்டு போனா? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? நீயும் அதே அவளை திட்டினீங்களா? போன்ல விளக்கமா சொல்ல முடியாது. நீங்க நேர்ல வாங்கல. சரி வரேன். கொஞ்சம் முடிஞ்ச சீக்கிரம் வாங்க. ஓகே தீபா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இன்னொரு 15 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா? வந்ததுல இருந்து சரியாவே பேசல. அப்படி இல்ல அமிர்தா, உங்க கல்யாணம் 2 வீட்டு சம்மதத்தோட உங்க அம்மா ஆசீர்வாதத்தோட நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டியே, அதுதான்மா சங்கடமா இருக்கு. அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்ற? உன்னை நம்பி தானே நான் இவ்வளவு கூட்டம் வந்தேன். இவ்வளவு நம்மள நம்பி தானே வந்திருக்கா. நீ எப்படி பேசினா எப்படிமா? அதே குடும்பத்தை கூட பெருசா நினைக்காம இவன் நம்மள நம்பி வந்திருக்கா. அது எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு. ஆனா அமிர்தாவோட நிலைமையை நினைச்சு பாரு. அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்காடா. அது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? பிறந்த வீட்டு உறவுங்கிறது கல்யாணத்தோட முடிஞ்சிராது. விருந்து விசேஷம்னு அடிக்கடி அங்க போக வர இருந்தா அதான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் தரும். அப்படி ஒரு குடுப்பின
இனிமே அமிர்தா கிடைக்காது இல்ல அதுதான்டா எனக்கு வேதனையா இருக்கு. அத்தை அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். அக்கா மட்டும் சப்போர்ட் பண்ணிருந்தா நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே மாட்டேன். அம்மா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா அக்கா மாமா பேச்ச கேட்டுக்கிட்டு இவரை தப்பா நினைக்கிறாங்க. 2 பேரையும் பிரிக்கணும்னு பாக்குறாங்க. இது எப்படி அத்தை ஏத்துக்க முடியும்? இத்தனைக்கும் மாமா ஒன்னும் நல்லவர் கிடையாது. பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருக்காரு. அவர் சொல்லி எங்களை அநியாயமா பிரிக்கணும்னு பார்த்தாங்கன்னா என்னால அதை பொறுத்துக்கவே முடியாது. அதனாலதான் அத்தை நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அக்காவே இப்படின்னா அம்மா இதை விட பயங்கரமா தான் இருப்பாங்க. எங்க காதல ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த நம்பிக்கையில தாங்க இருக்க சொல்றீங்க? பிளான் பண்ணி எங்களை பிரிச்சுட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் என்னால பிரிஞ்சு இருக்க முடியும். ஆனா இவரை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எனக்கு இவர் மட்டும் போதும் அத்தை. அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். அமிர்தா இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த உறுதி கடைசி வரைக்கும் இருக்கும்ல, பாதியில மாறிட மாட்டியே. என்னத்தை எப்படி சொல்றீங்க? என் மேல சந்தேகமா இருக்கா? அப்படி இல்லம்மா, உன் அம்மாவும் அக்காவும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பல வழியில முயற்சி பண்ணுவாங்க. உன் மனச மாத்த தற்கொலை கூட பண்ணிக்குவேன்னு மிரட்டுவாங்க. அப்ப கூட உன் முடிவுல உறுதியா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன் அத்தை. இப்ப இப்படி சொல்லிட்டு பின்னால நீ மாறிடக்கூடாது. அப்படி நீ ஏதாவது மாறிட்டா நாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறதோட போலீஸ் அது இதுன்னு சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுமா? அத்தை அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் என் முடிவுல நான் உறுதியா இருப்பேன். நான் வீட்டை விட்டு வரும்போதே இனிமே இதுதான் என் வீடு, நீங்க தான் என் சொந்தன்னு முடிவு பண்ணி தான் வந்தேன். அவங்க ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லனா நீங்க மட்டும் எனக்கு போதும். உங்க கூடவே சந்தோஷமா இருந்துருவேன். இங்க பாரு, எனக்கு இது போதுமா. உங்க கல்யாணத்தை நானே நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். ஆதி, நீங்க 2 பேரும் இனிமே இங்க இருக்க வேண்டாம். என்னம்மா சொல்ற? இந்நேரம் அமிர்தாவை காணோன்னு அவங்க வீட்டுல தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரம் இங்கதான் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா ஏகப்பட்ட ரகளையாகும். தகராறு பண்ணி கூட்டிட்டு போக பாப்பாங்க. அவங்க வரட்டுமா, 2 பாத்துரலாம். நமக்கு பிரச்சனை எல்லாம் வேண்டாம்ப்பா. உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும். அது வரைக்கும் நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க 2 பேரும் முகப்பேர்ல அத்தை வீடு இருக்குல்ல, அங்க போயிடுங்க. அங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மா நீ வரலையா? நான் எதுக்குப்பா, நான் இங்கேயே இருக்கேனே. மா அவங்க வந்து பிரச்சனை பண்ணா என்னமா பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. யார் வந்து கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சமாளிச்சிருவேன். அவங்க கண்ணுல படாம நீங்க 2 பேரும் இருந்தா சரி. இத பாருமா அமிர்தா, நீ ஆதியோட அவன் அத்தை வீட்டுல போய் இரு. ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க அத்தை. ஆதி, அமிர்தாவை கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்ப, அவங்க வந்துட போறாங்க. சரிம்மா. அத்தை போயிட்டு வர அத்தை. அமிர்தா பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. டேய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரிம்மா, கிளம்புறோம்மா. வா போலாம். இப்ப நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் வர வேணாம். அமிர்தா ஆதியோட பேருக்கு சான்ஸே இல்ல. நீ எல்லா இடத்துலயும் தரவா தேடி பாத்தியா? அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்க வந்தாலும் விசாரிச்சு பாத்தியா? என்ன பிரபாகர் பேசுறீங்க? இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிப்பீங்க? அப்படி பண்ண அவ வீட்டை விட்டு போயிட்டான்னு நாமளே தம்பட்ட அடிச்ச மாதிரி ஆயிடாது? ஆமால, உண்மைதான் தீபா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஃபோன் பண்ணி கேட்டா தானே தெரியும். பிரபாகர், அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேரை விசாரிச்சுட்டேன். அங்கெல்லாம் வரலங்கிறாங்க. எனக்கு என்னமோ அவ ஆதியோட தான் போயிருப்பான்னு தோணுது. இல்ல தீபா, நம்ம சடனா அந்த முடிவு வர வேணாம். மறுபடியும் ஒரு ரவுண்ட் தேடி பார்க்கலாம். ஒருவேளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வெளில போயிருக்கலாம். ஏன் கோயில் கூட போயிருக்கலாம். தம்பி, என் மனசுல அதான் தோணுது. என் பொண்ணு தப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். அவ கோயிலுக்கு தான் தம்பி போயிருப்பா. ஏமா போறது கோயில்னா அவ சொல்லாம போயிருப்பாளா? அதுவும் பாத்ரூம் டேப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்மள ஏமாத்திட்டு தான் போவாளா? சும்மா உன்னை நீயே ஏமாத்திக்காதமா. இங்க பாருங்க பிரபாகர், நான் உறுதியா சொல்றேன், அவ ஆதியோட தான் போயிருக்கா. இது அவளா செஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. அவன் தான் கண்டதையும் சொல்லி அவ மனசை குழப்பி கூட்டிட்டு போயிருக்கான். நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் தீபா. ஆனா வீட்டை விட்டு போற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் தங்கச்சியாச்சே, லைஃப்ல நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்ல, அதான் பிரச்சனை. நல்லது சொன்னாதான் யாருக்கும் பிடிக்கிறது இல்லையே.
அவ விஷயத்துல நானும் அதே தப்பு தான் பண்ணேன். நீங்க சொன்னீங்கன்னு அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். அதான் தப்பாயிடுச்சு. ஆதி சரியில்லை, அவனோட பழகாத, பார்க்காத, பேசாதன்னு சொன்னேன். ஆனா அவ அவனை கொஞ்சம் கூட விட்டு தராம பேசினான். எனக்கு கோவம் வந்துருச்சு. விட்டு இருந்தா அரைஞ்சிருப்பேன். ஆனா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்கு அவன் கெட்டவனா தான் தெரியறான், அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுன்னு கட் அண்ட் ரைட்டா சொன்னேன். அதுதான் அவளை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு போல. அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கா. தீபா, நீ இப்படி அவசரப்பட்டு பேசிருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல. ஏன் கோவப்பட்ட? அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பதிலுக்கு பதில் வாயாடுறா. உலகத்துல அவன மாதிரி நல்லவனே இல்லங்கிற மாதிரி பேசுறா. கோவம் வராதா எனக்கு? போதும் தீபா, நீ சும்மா உன் பக்கம் நியாயத்தை மட்டும் பேசிட்டு இருக்காத. நீ இப்படி கோவப்பட்டு பேச போய்தான் அவ வீட்டை விட்டு போயிட்டா. எல்லாம் உன்னாலதான். அம்மா, நீ எதுக்குமா என் மேல கோவப்படுற? ஆமா, எனக்கு உன் மேலதான் கோவம். குடும்பத்துல சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல எனக்கு தான் தெரிஞ்சாகணும். ஆனா நீ என்ன பண்ண? அமிர்தா ஒருத்தனோட பழகுறான்னு தெரிஞ்சும் அதை கமக்கமா நீ மறைச்சிருக்க. மா, நான் வேணும்னு மறைக்கலம்மா. சொன்னா வேதனை படுவேன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். சொல்லி இருந்தா அன்னைக்கு கூட போயிருக்குமேடி. ஆனா இப்போ என் 2 பொண்ணுங்களுமே துரோகம் பண்ணிருக்காங்களேன்னு வேதனையா இருக்குடி. அந்த கழுதை வீட்டை விட்டு போனது துரோகம்னா நீ உண்மையை மறைச்சது அதை விட பெரிய துரோகம். மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து என்ன தலைகுனிய வச்சுட்டீங்க. அதாண்டி உண்மை. இவ்வளவு தூரம் ஆகும் யாரும் எதிர்பார்க்கல. இத்தனைக்கு அமிர்தா கிட்ட தீபா பேசியிருக்கா. போதும் தம்பி, நீங்களும் தானே இதுக்கு உடனே இருந்திருக்கீங்க. எனக்கு உங்க மேலேயும் தான் கோவமா இருக்கு. இவ எப்பவுமே என்ன மதிக்கிறது இல்ல. பெரிய மனுஷி மாதிரி அவள ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? எனக்கு இது முதல்ல தெரிஞ்சிருந்தா அவகிட்ட நான் பக்குவமா பேசியிருப்பேன். இல்லைன்னா அவ கை கால உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா ராத்திரி முழுக்க தூங்காம அவளை கண்காணிச்சிருப்பேன். இப்படி நீங்க அலட்சியமா விட்டதுனாலதான் இவ்வளவு தைரியமா அவ கிளம்பி போயிருக்கா. எனக்கு விஷயம் தெரியும்னு சொன்னால அவ வீட்டை விட்டு போக யோசிச்சிருப்பாடி. இந்த அளவுக்கு துணிச்சல் வந்திருக்காது. ஆனா உங்களுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு அவளை இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே. சாரி அத்தை. உங்களுக்கு தெரிஞ்ச அமிர்தா கிட்ட சண்டை போடுவீங்க, வீட்டுல பிரச்சனை வரும். யாரும் சகஜமா இருக்க முடியாதுன்னு தான் சொல்லாம விட்டுட்டோம். ஆமாம்மா, இத உன் வரைக்கும் வர விடாம எங்க லெவல்லயே பேசி சரி பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆமா, அப்படியே பெருசா சரி பண்ணி கிழிப்பீங்க. உங்க லட்சணம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்க தெரியல. ஆளுக்கு ஒரு திசையை பிரிச்சு நிக்கிறீங்க. இந்த லட்சணத்துல அடுத்தவங்க பிரச்சனை எப்படி தீர்த்து வைப்பீங்க? அமிர்தா ஏன் பொண்ணு, அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும். உங்க இஷ்டப்படிதான் நடந்துப்பீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? மா, நாங்க பண்ணது தப்பா கூட இருக்கலாம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப அது இல்ல பிரச்சனை. அமிர்தா இப்ப வீட்டுல இல்ல, அதுக்கு என்ன பண்ணல? அத பத்தி யோசி. அத பத்தி நீ தாண்ட யோசிக்கணும். பெருசா டீல் பண்ணி சாதிக்கிறேன்னு தானே என்கிட்ட நீ இதை மறைச்ச. இப்ப நீயே சரி பண்ணு. இது பாருங்க தம்பி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் ஒன்னா தேடுங்க, இல்ல தனித்தனியா தேடுங்க. ஆனா எனக்கு என் பொண்ணு வந்து ஆகணும். அத்தை, நாங்க தேடுறோம். அமிர்தா எங்க இருந்தாலும் அவளை நாங்க கூப்பிட்டு வரோம். நீங்க தைரியமா இருங்க. தம்பி, நான் உங்களதான் மலை மாதிரி நம்புறேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்ச காரை துப்புவாங்க. வெளியே தலை காட்டவே முடியாது. எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அத்தை, என்னத்த இது? நான் தான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல. அதான் நீங்க தைரியமா இருங்க. தம்பி, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. காது வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அத்தை. எனக்கு ஆதியோட வீடு தெரியும். அமிர்தா அங்க இருந்தானா அவகிட்ட பேசி சமாதானம் பண்ணி கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். தீபா, நீயும் வாயேன். ஆதி கிட்ட நான் பேசிடுவேன். அமிர்தா கிட்ட நீ பேசினாதான் சரியா இருக்கும். நீ என் கூட வாயேன். அம்மா, அங்க என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா நாங்க அமிர்தாவோட தான் வருவோம். நீ கவலைப்படாம இரு. சரி, வரோம் அத்தை. வாங்க.